முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய துணை ஒரு பெண்ணை அழைத்து வந்து என்னிடம் ஒரு வேண்டுதலை வைத்து இருக்கின்றார். அப்படி அவர் என்ன வேண்டுதல் என்று கேட்டால் உனக்கும் சிரிப்புத்தான் வரும் தங்கமே. அவர் அழைத்து வந்தது அவருடைய அம்மாவைத்தான். என்னுடைய துணை என்னை விட்டு போய் விட்டாள். நான் மிகவும் வருத்தத்தில் உள்ளேன். என்னுடைய வாழ்க்கை ஏதோ திசை மாறிக்கொண்டு இருக்கின்றது முருகனப்பா. நான் அவளுடன் சேர வேண்டும். அதற்கு நீங்கள் ஒரு வழி காட்டுங்கள் என்று என்னிடம் கூறி வேண்டிக் கொண்டு இருக்கின்றார் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று என்னுடைய ஆலயம் வராமல் இருந்த உன்னுடைய துணை இப்பொழுது உனக்காக வந்து இருக்கின்றார். என் வேலையும் என்னுடைய காலையும் நீ பிடித்து கொண்டால் மட்டுமே பல சூழ்ச்சிகளில் இருந்து தப்பிக்கொள்ளலாம் என்று உன் துணைக்கு நான் கூறி விட்டேன் தங்கமே. இப்பொழுது உன் வீட்டிற்கு விரைந்து வந்து நல்ல செய்தி ஒன்றை உன் துணை கூறப்போகின்றார். உன்னுடைய வேண்டுதல் நிறைவேற உள்ளது. இத்தனை காலமாக நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி. தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தம் அற்றதாகத்தான் இருக்கும். உன்னுடைய துணையிடம் இத்தனை நாட்களாக சொல்லி புரிய வைப்பதை இப்பொழுது அவர் தானாகவே புரிந்து கொண்டு வருகின்றார். இப்பொழுதுதான் அனைத்து உண்மையும் அவருக்கு தெரிய வந்து இருக்கின்றது. அதனால்தான் என்னிடம் இப்படியெல்லாம் வேண்டுதலை வைத்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே. நீ செய்கின்ற வேலையை உன்னுடைய மனதிற்கு பிடித்து செய். உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். ஒவ்வொரு நிமிடமும் உன்னை பார்த்து பாதுகாத்து கொண்டும் இருக்கின்றேன். கூடிய விரைவில் உன் துணையுடன் உன்னை நான் சேர்த்தும் வைப்பேன். சில விஷயங்களை நீ மாற்ற நினைக்கின்றாய். ஆனால் உன் துணையிடம் மாற்ற முடியாமல் தவிக்கின்றாய். அது காலத்தின் பிடியில் உள்ளது. கொஞ்சம் பொறு தங்கமே. காலத்தோடு சேர்ந்து அதை உனக்காக நான் மாற்றி தருவேன். நீ அதை பற்றி நினைப்பது நேர்மறை எண்ணமாகவே இருக்கட்டும். பலருக்கும் மனதில் ஆசைகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் அது கற்பனையாகவே முடிந்து விடுகின்றன என்று கவலைப்படுகின்றார்கள். விருப்பத்தை நிறைவேற்ற முயலும் போதுதான் அது நடக்கும். மாறும்போது கர்மா அதன் வழியாகவும் செயல்பட வந்து நிற்கும். கர்மாவை புரிந்து கொண்டு வாழ்வை அதன் போக்கில் வாழ்பவர்களுக்கு அவர்கள் கேட்காமலேயே ஆழ்மன ஆசையும் நிறைவேறும். என்னுடைய அருளோடு உனக்கு நிறைவேறும் ஆசைகளை நான் நிறைவேற்றியும் கொடுக்கின்றேன் தங்கமே. யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.